கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று 5ஆம் நாள் விசுவாசியின் அதிகாரம் என்ற தலைப்பிலே இந்த செய்தியை கேட்பதற்கு முன்பாக எனது மனதிலே ஏற்பட்ட நான் விரும்பிய ஒரு ஆதங்கத்தை உங்கள் மத்தியிலே வெளிப்படுத்த நான் விரும்புகிறேன். கடந்த 4 நாட்களாக இந்த செய்தியை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். ஒரு சிலர் மட்டும் கேட்கிறார்கள். ஏனென்றால் 2-3 நிமிட செய்திகள், அதையும் கேட்க விருப்பமில்லாமல் எல்லோரும் பார்க்கிறார்கள். ஆனால் அதை அப்படியே ஸ்கிப் செய்துவிட்டு போய்விடுகிறார்கள். காரணம் அது தெரிந்தது தான். ஏனென்றால் யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரது பிரசங்கத்தை கேட்கவும் அவரால் அற்புதம் பெறவும் அநேக ஜனங்கள் வந்தார்கள். ஆனால் அவரோ சத்தியத்தை சத்தியமாக சொன்னார், உள்ளதை உள்ளபடி சொன்னார். வானத்திலிருந்து வந்த அப்பம் நானே, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் அவன் மரணமடையான் என்று சொல்லி இப்படியாக அவர் போதித்தார். இந்த அப்பத்தை புசித்து இந்த பானத்திலே பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி, இதை கேட்டவர்கள் இது கடினமான உபதேசம், இதை யார் பின்பற்றுவார்கள் சொல்லி அவருடைய சீஷர்கள் அநேகர் பின்வாங்கி போனார்கள் என்று சொல்லி நாம் அடிக்கடி இந்த வசனங்களை நாங்கள் வாசித்திருக்கிறோம். ஆனால் மீதி இருந்த இந்த 12 பேர், அவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீரோ என்று சொல்லி. அதற்கு பேதுரு எல்லோரின் சார்பாக, நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே, நாங்கள் யாரிடத்தில் போவோம் என்று சொல்லி அங்கே நாங்கள் அதை வாசிக்கிறோம். அவர் சொல்வதை வாசிக்கிறோம். இதுதான் இன்றைய நிலைமை. நித்திய ஜீவ வசனத்தை கேட்பதற்கு ஆட்கள் இல்லை. மாறாக அற்புதங்கள், அடையாளங்கள், வல்லமைகள், சுகமாக்கும் காரியங்கள், இன்னும் சற்று கவர்ச்சிகரமான திட்டங்கள் இப்படி போதிக்கும் பொழுது மக்கள் கேட்பார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, 4 செய்திகளை கேட்ட நீங்கள் விரும்பினால் தயவு செய்து அதுக்கு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அல்லது ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாம் கேட்பாங்க. நானும் அதை கேட்க விரும்புகிறேன். காரணம் ஆட்களை சேர்ப்பதற்காக அல்ல. பலர் அதை கேட்க எனக்கு யாரும் தெரியாது. ஒரு 200 பேர் என்னிடத்தில் இருக்கிறார்கள். அதில் 20 பேர் மட்டும் அல்லது 40 பேர் மட்டும் பார்க்கிறார்கள். அதிலும் எத்தனை பேர் முழுமையாக பார்க்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் இது உண்மையாகவே உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் செய்து அல்லது மற்ற உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள். அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இது கட்டாயம் அல்ல, இது உங்களுடைய விருப்பம். நான் இப்படி கேட்கிறேன் என்பதற்காக நீங்கள் செய்ய வேண்டாம். நீங்கள் விரும்பி இதை செய்வீர்களானால் அது நல்லது. காரணம், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சத்தியத்தின்படி போதிக்க ஆண்டவரால் நான் உணர்த்தப்படுகிறேன். இப்படி செய்வது உங்களுக்கு நல்லது. இப்பொழுது நம்முடைய தலைப்புக்கு நாம் கடந்து செல்லலாம். விசுவாசின் அதிகாரம் நாம் 5ஆம் பாகத்தில் இருக்கிறோம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 1 வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு அதிகாரம், தேவனுடைய புத்திரன் என்ற அதிகாரம், தேவனுடைய சுதந்திரவாளி, தேவனுக்கு சுதந்திரவாளி, அவருடைய அனைத்து ஆசீர்வாதத்துக்கும் பங்குள்ளவர்கள் என்று நாம் வாசித்தோம். இப்பொழுது நீதிமான்கள் என்ற ஒரு அந்தஸ்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். எப்படி? விசுவாசத்தினாலே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவியாக என் மீது கிருபையாயிரும் சொல்லி அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட அனைவரும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி, அந்த நீதிமான்கள் எப்படி இருப்பார்கள்? இந்த அநீதியான உலகத்தில் அவர்கள் நீதிக்காக போராடுகிற மக்களாக இருப்பார்கள். அவர்கள் நீதிக்காக நடப்பதற்கு அவர் பலத்தை தருகிறார். இந்த அருமையான காலை வேளையிலே, ஆண்டவரே, பாவியாகிய என்னை, அநீதனாகிய என்னை நீ நீதிமானாக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒரு அந்தஸ்தை தந்திருக்கிறீர். ஆகவே அந்த அதிகாரத்தோடு இந்த உலகத்தில் என்ன வாழ நீ கிருபை தர வேண்டுமாய்
நான் கேட்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது என்று நீங்கள் நீதிமானாக்கப்படுவது உறுதி. கர்த்தர் தாமே இந்த செய்தியை மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு சித்தமானால் நாளை தினத்திலே நாம் புதிய தலைப்பிலே சந்திப்போம். விசுவாசின் அதிகாரங்கள், அந்த அதிகாரத்தோடு இந்த உலகத்தில் நாம் வாழ தேவன் கிருபை செய்வார். பிரியமானவர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த சிறிய செய்திகள் 2-3 நிமிடம் எடுக்கக்கூடிய இந்த செய்திகள் பிரயோஜனமாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள். கிறிஸ்தவர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தும்படியாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நாம் ஒருமித்து தேவனுடைய ஊழியத்தை எழுப்பி கட்டுவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.